அனைவருக்கும் வணக்கம். ஒரு உண்மையான கதையை சொல்கிறேன் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் போதும். சரியா? என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு பிரபலமான நகை கடையோட உரிமையாளர். அதாவது லலிதா ஜுவல்லரி அந்த நகை கடையோட உரிமையாளர் இருக்கிறார்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி கோவிலுக்கு மொட்டை அடிக்க போயிருக்கிறாரு. அவர் மொட்டை அடித்த உடனே அவர் கூட இருந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, "இது நல்லா இருக்கே" அப்படின்னு. "உங்களுடைய தலை மொட்டை அடித்த பிறகு உங்கள் தலை நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 3 நாளில் அவர்கிட்ட 100 பேர் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, "உங்களுக்கு சாதா முடி இருக்கிறத விட மொட்டை அடித்தா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் அதையே ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டாரு. தினமும் அவரோட தலையை ஷேவ் பண்ண தொடங்கிட்டார். அப்படி பண்ணி 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 கடந்த 20 வருஷமாக அவர் தலையில் முடி வளர்க்குறது உள்ள பழக்கம் இல்லை. தொடர்ந்து மொட்டை அடிச்சிடுறாரு. அதாவது சேவ் பண்ணிடுறாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ அவர் சமீபமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? கடந்த 20 ஆண்டுகளாக முடி உதிர்வு பிரச்சனையோ பொடுகு தொல்லையோ எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தலை இப்படி இருக்கிறது பலருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னுடைய தொழிலுக்கான விளம்பரத்தையும் நான் வந்து இதே தலையோடு தான், மொட்டை தலையோடு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், நம்மளில் நிறைய பேர், அதாவது சாதாரண மக்கள்லேருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் தன்னுடைய மண்டையில் இருக்கக்கூடிய முடியோட நிறம் மாறுவதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த முடியும் ஒரு எடுத்துக்காட்டு. பிறக்கும்போது குறைவான முடியோடு இருக்கிறோம், அதுக்கப்புறம் முடி வளருது, அதை நாம் மொட்டை அடிக்கிறோம், திரும்ப அதிகமாக வளருது. குறிப்பிட்ட வயது தாண்டிய பின்பு ஒவ்வொரு முடியாக நரைக்க தோணுது. முடி நரைக்கிறதுங்கிறது ஒரு ப்ரமோஷன், ஒரு அப்கிரேட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஐயோ முடி நரைக்குதே, நமக்கு வயசாகி போச்சு, அப்போ சீக்கிரமாக நாம் செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பயமும் யாருக்கும் வரக்கூடாது. உதாரணத்துக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட முடியல டை அடிப்பதில்லை. ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் பல பேரை பார்த்திங்கன்னா, தன்னோட நெத்திக்கு மேலே முடி போகிறது அவங்களால ஏற்றுக்க முடியாமல் விக் வைக்கிறதும் சாயம் அடிக்கிறதுமா இருக்குது. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் என்கிட்ட கேட்டால் அந்த முடிக்கு அவங்க சாயம் அடிக்கிறது, அதாவது டை அடிக்கிறது கூட ஒரு வெளி வேஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களால் அதை ஏற்றுக்க முடியலை. பொதுமக்களிடம் தான் கருப்பாக முடி இருந்தால் மட்டும்தான் கவர்ச்சி, அதுதான் அழகு அப்படின்னு நினச்சிருக்காங்க. முடி வெள்ளையாகிறதுங்கிறது அது உங்களோட உடலுடைய முதிர்வை காட்டுதுன்னு வச்சுக்கலாம், ஆரோக்கியத்தை காட்டுதுன்னு வச்சுக்கலாம். அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட மனசு வரல வயசானவங்களுக்கு. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.